அப்படின்னு நான் என்ன பண்ண மாட்டேன். கூட ஒருவேளை அந்த பிள்ளைகள் ஒரு வார்த்தை விசாரிக்கவோ இல்லை அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லவோ நான் என்ன சாப்பிட போறேன், என்ன ஊற்றிட போறேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு சொந்தம்ன்றதை கர்த்தர் பிறக்கும் போதே நியமிச்சிட்டார். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க, இனி சொந்தம் 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 அப்படின்னு நான் என்ன பண்ண மாட்டேன். கேட்கல, சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஓட மாட்டேன்னு சொல்லுங்க. சொந்தத்துக்காக எதையுமே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. சொந்தங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் தப்புன்னு சொல்லலை. ஆனா சொந்தக்காரங்க என்ன நினைச்சிருவாங்களோன்னு இன்னும் என்ன பண்ண மாட்டேன். கேட்கல. இங்கேருந்து திருநெல்வேலி போவாங்க கல்யாணத்துக்கு. ஆனா சண்டே நடக்கும் 1 மாசம். எதுக்கு தெரியுமா? நகைக்கு. நகை இல்லாம கல்யாணத்துக்கு போனா சொந்தக்காரங்க எல்லாருமே திட்டுவாங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே பேசுவாங்க. அதுக்காக கணவனாரை வருத்தப்படுத்தி உடைச்சு நீ வாங்கி கொடு, இல்லைன்னா நான் கல்யாணத்துக்கு போக மாட்டேன், நான் இவ்வளோ பெரிய ஆரத்தை போட்டுட்டு போகலைன்னா எப்படி என்னை மதிப்பாங்க, இந்த நெக்லஸ் இல்லைன்னா எப்படி என்னை மதிப்பாங்க, இந்த ஒட்டியானம் இல்லைன்னா எப்படி என்னை பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இது என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளே? அப்போ எதுக்கு இப்போ இந்த ஒட்டியானம்? இப்போ எதுக்கு எதுக்கு சொல்லுங்க? இந்த நெக்லஸ் எதுக்கு? எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, என் சொந்தக்காரனுக்கு. அது பீரோக்குள்ளே இருக்கட்டுங்க. ஏதோ ஒரு தேவை வரும்போது அதை பயன்படுத்துறேன் அப்படின்றதுக்காக வச்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனா என் சொந்தக்காரனுக்காகவே வாங்கி வச்சுக்கிறோம் பாருங்களேன். அந்த சொந்தக்காரங்க என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன செய்ய போறாங்க? சொந்தக்காரர்களுக்காக எதையுமே நீங்க பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கை நீங்க வாழுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் நீங்க சுதந்திரிங்க. எந்த சொந்தக்காரங்களும் வந்து நிக்க போறது கேட்கல. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் மட்டும்தான். அதான் அடிக்கடி சொல்லுவேன், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் இல்லை, கடைசி வரைக்கும் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.